stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இந்த நாள் விசேஷமான ஒரு தினம், விசேஷமான ஒரு வாரம் என்று நான் சொல்லலாம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் விசேஷமான விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி சீனாய் மலையிலே எதிர்ப்பின் ஆவியினுடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்ற மக்கள் இந்த பீடத்தின் மேல் தங்களுடைய விசுவாசத்தை தேவனிடத்திலே வெளிப்படுத்தும்படியாய் ஏறினார். மிக சரியாய் கர்த்தர் எந்த மலையிலே மோசேயை அழைத்தார், அதே விசுவாசத்திலே மக்கள் இந்த பீடத்தை ஏறினார்கள். தேவன் அவர்களிடம் என்ன கேட்டாரோ, என்ன சொன்னாரோ அதை அர்ப்பணிக்கும்படியா மோசே பார்த்ததை போல அவருடைய மகிமையை அவர்கள் வாழ்க்கையில பார்க்கும்படியா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் காலை 9:30 மணி மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்கள் இதே பீடத்தை அணுகும்படியா. பீடம் இயற்கையான ஒரு தேவனுடைய பிரசனத்தை அடையாளப்படுத்துகிற இடமாக இருக்கு. அதாவது எப்படி சீனாய் மலை இயற்கையான பீடமோ, ஆலயத்துல பீடம் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற இடமாக இருக்கிறது. நாம் அதை குறித்து இந்த இரவு பேச போகிறோம். அதை குறித்த விசேஷமான சாட்சியும் நீங்கள் கேட்க போகிறீர்கள். பாஸ்டர் பிரகதீஷ், நான் நம்புகிறேன் மக்கள் யார் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பீடத்துக்கு வர போறாங்களோ கண்டிப்பாய் அவங்க பார்க்க போகிற சாட்சியை போல அவங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு அதி அற்புதமான காரியம் நடைபெறும். கண்டிப்பாக பாஸ்டர். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அதி அற்புதமான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படும். எப்படி நீங்க இந்த சாட்சியை பார்க்குறீங்களோ, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி அந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்தது, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மீது நடக்கும். நீங்க நாளைக்கு ஒரு மாபெரிய சாட்சியா இருப்பீர்கள் தேவனுடைய மகிமைக்காக. நிச்சயமாக பாஸ்டர். நம்ம இந்த சாட்சியில முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக நான் ஒரு வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்கிற வழிகாட்டுதல். யார் நீங்கள் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜாய் டிவி வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், யூடியூப் வழியாக. இந்த நேரம் நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ, ஏன் வேறு ஒரு ஊரில் கூட நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். உங்க குடும்பத்தார் இங்க இருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலிருந்து, இந்தியாவின் எந்த இடத்திலிருந்து, வேறு ஒரு நாட்டிலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருந்தார் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் தாமே அந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையை தொடுவார். இதுதான் நம்முடைய விசுவாசம். யார் நீங்கள் முதல் தடவையா இந்த நிகழ்ச்சி பார்க்க நேரிட்டதோ, கீழே உள்ள தொலைபேசி எண்களிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை அல்லது ஒரு ஜெபம் தேவையானால் நீங்கள் செய்யலாம். அதே சமயம் நீங்கள் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்ப விரும்பினால் உடனடியாய் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக நேரடியாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியா இந்த தருணம் நாம் இந்த வார்த்தைக்கு செல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம் சொல்கிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான், தேவன் சொல்கிறார், நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெரும் மூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். கண்டிப்பாய் கர்த்தர் இறங்கின இடம் இந்த சீனாய் மலை. அதாவது பாஸ்டர் பிரகதீஷ், தேவன் சொல்றார், நான் ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்த்தேன், பெரும் மூச்சை கேட்டேன். இந்த பெரும் மூச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன பாஸ்டர் பிரகதீஷ்? பெருமூச்சு அப்படியா சொல்லும் பொழுது, அவங்க வாழ்க்கையில கடந்து போகிற துன்பம், வலி, வேதனை, இதை ஒவ்வொரு நாளும் அவங்க கடந்து போகிற வழி சொல்லும் பொழுது உண்மையிலேயே கஷ்டமானது. இன்னைக்கு சூழலை சொல்லும் பொழுது அநேக மக்களுடைய வாழ்க்கையிலையும் அதே வலி, அதே வேதனை, பிரச்சனைகளுக்கு அடிமையா இருக்காங்க பாஸ்டர். ஜனங்க வந்து ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் கேட்க, நிச்சயமா தேவன் இவங்களுக்காக கூட இறங்கி வர முடியும், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற பாஸ்டர். இந்த பெருமூச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்த போது, இது சாதாரண துன்பம் இல்லை மக்களே, சாதாரண ஒரு வேதனை கிடையாது. அதாவது நம்ம மக்களுக்கு விலக்கி கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரவேலர் எகிப்துல வந்து ஒரு அடிமைத்தனமான நிலைமையில் இருந்தாங்க. அதாவது 430 வருஷம், ஒரு வருஷமோ 2 வருஷமோ இல்ல 10 வருஷமோ 20 வருஷமோ இல்லை, 4 தலைமுறை. இந்த 400 வருஷம்ன்றது 4 தலைமுறை. 4 தலைமுறை ஜனங்கள்
எகிப்துல சுதந்திரவாளியா கிடையாது, எஜமானனாய் கிடையாது, அடிமையா. அதாவது நண்பர்களே, அடிமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு மிருகத்தை விட ஒரு மோசமான வாழ்க்கை. ஏன்னா சில நேரம் மிருகத்துக்கு கூட ஓய்வு உண்டு. அந்தந்த வேலைக்கு மிருகத்துக்கு உணவு வைப்பாங்க. அது களைப்பு இல்லாம தொடர்ந்து வேலை செய்யறதுக்காக. சில நேரம் அந்த மிருகத்துக்கு ஓய்வு குடுப்பாங்க. ஆனால் ஒரு அடிமை அப்படின்னு சொல்லும்போது, எந்த நேரம் அந்த அடிமைக்கு எஜமானன் என்ன சொல்றாரோ, அந்த அடிமை எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் எதையும் செய்ய தயாரா இருக்க வேண்டும். இப்படிதான் இஸ்ரவேலர், எபிரேயர் உண்மையில எகிப்தியர் கையில கஷ்டப்பட்டார்கள். அதாவது அவங்க ஒரு 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 மனுஷனாய் அல்ல, ஒரு மிருகத்தை விட கேவலமாய் நடத்தப்பட்டார். இன்னைக்கு எத்தன பேர் அடிமைத்தனமான ஒரு ஒரு சம்பாத்தியத்துல இருக்காங்க. அடிமைத்தனமான ஒரு திருமண வாழ்க்கையில இருக்கிறாங்க. அடிமைத்தனமான ஒரு ஆரோக்கியத்தை சரீரத்துல உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த வியாதியினுடைய பாதிப்பு, பொருளாதார நெருக்கடி, குடும்பத்துக்குள்ள இருக்கிற சூழ்நிலை, திருமண வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டம், மக்கள் நாங்க பேசும்போது இந்த பெருமூச்சுன்றது இதுதான். தாங்க முடியாத வலி. எத்தனை பேர் இந்த நேரத்துல கூட நம்மள நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எத்தனை பேர் பெருமூச்சோட இருக்கிறாங்க, குமுறலோட இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர். சூழ்நிலை அந்த அளவு மோசமா இருக்கு. நீங்க யார பார்க்குறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை நிலைமைய பாருங்க. நீங்க எந்த அளவு கஷ்டப்படுறீங்க, எந்த அளவு சூழல கடந்து போறீங்க. அந்த ஜனங்க எந்த அளவு கஷ்டப்பட்டாங்களோ, மோசமான ஒரு வாழ்க்கைய கஷ்டப்பட்டாங்களோ, அதே போல வாழ்க்கை உங்களுக்கும் இருக்கலாம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில இல்ல. எது போல நன்மையும் உங்க வாழ்க்கையில இல்ல. எல்லா நேரத்திலுமே அடிமைத்தன்மை. இது நிச்சயமாய் தேவனால் மாற்ற முடியுங்க பாஸ்டர். அதாவது இன்னும் தெளிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா, கருப்பு வெள்ளையான ஒரு வாழ்க்கை தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுவையற்ற ஒரு வாழ்க்கை, நிறமற்ற ஒரு வாழ்க்கை, விரக்தியான வாழ்க்கை. அநேகர் மன அழுத்தத்துல இருக்கிறார், மனசு பாரத்தோடு. இதோ 2023 இன்னும் 2 வாரத்துல முடிய போகுது. 12 மாதங்கள் கடந்து போகிறது. எத்தனை பேருடைய மனசுல இன்னமும் பெருமூச்சு, பெரும் குமுறல். இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை தற்கொலை எண்ணம் கூட உங்க எண்ணத்துல வந்திருக்கலாம். மன அழுத்தத்துல இருக்கலாம். நண்பர்களே, மிக சரியாய் தேவன் உங்களை தான் அழைக்கிறார். உங்களுக்காக தான் கர்த்தர் இறங்கி இருக்கிறார். மிக சரியா இதுதான் இடம் உங்கள் வாழ்க்கை மாற. தேவன் இங்கே சொல்வதைப் போல, நான் இறங்கினேன். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இந்த பெருமூச்சோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குமுறலோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருப்பு வெள்ளையான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இதோ நீங்க கேட்க போகிற இந்த சாட்சியை போல் இந்த வாழ்க்கை வண்ணமயமாய் மாற முடியும். கலர்ஃபுல்லா மாற முடியும். நீங்க இந்த வாழ்க்கையை சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டால் தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க இறங்கவில்லை. அவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். இது வெறும் வார்த்தை அல்ல நண்பர்களே, இது நிஜம். விசுவாசிக்கிறவனுக்கு கண்டிப்பாய் பலி. இந்த அற்புதமான சாட்சி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும், நான் என்ன செய்ய வேண்டும், எங்க என் வாழ்க்கை மாற முடியும், எது வழி. கருப்பு வெள்ளையா இருக்கிற உங்க வாழ்க்கை வண்ணமயமான வாழ்க்கையாய் மாற இந்த அதி அற்புதமான சாட்சி கவனிங்க. தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த பெண் என்னுடைய அம்மா. 26 வருஷமாக ஒரு வியாதி எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு சின்ன நகரத்துலேருந்து வந்தோம். அந்த நகரத்தில் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. மருத்துவமனையெல்லாம் சரியான வசதி இல்லை அங்கே. அதனால் பிரேசிலாவுக்கு வந்தோம். அந்த சிகிச்சை எடுக்கிறதுக்காக சிகிச்சையில் கண்டுபிடித்தது என்னுடைய தாய்க்கு ஒரு பெரிய ஒரு நோய் இருக்குதா. அந்த நோய்க்காக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிலைமை சரியாயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நிலைமை மோசமாக ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக கையினுடைய உணர்ச்சி கீழே விழ ஆரம்பிச்சிது. அவங்களுடைய உடம்பில் அதிகமான சோர்வு வந்தது. மருத்துவர்கிட்ட கேட்டால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் இதை கண்டுபிடிக்கணுன்னா இவங்க மருத்துவமனையில் இருந்து சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் நான் நிறைய கடனாக இருந்தேன். நிறைய கடன் இருந்தது எனக்கு.
இது என்னுடைய மனசும் கவலையாக இருந்தது. பண வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, நிறைய கடன். இந்த தவிப்பில் நான் ஏதாவது பண்ணி இது வேகமாக சரி செய்யணும்னு நினச்சேன். ஏதாவது பண்ணணும், என்னுடைய பண வாழ்க்கை வளரணும், எங்கள் அம்மா குணமாக்கம் படணும். நான் ஒரு மந்திரவாதிகிட்ட போனேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன பண்ணணும்? அவர் சொன்னார், இங்கே பாரு, எனக்கு ஒரு தங்கம் நெக்லஸ் நீ வாங்கி தரணும், இந்த தங்க நெக்லஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதோடைய அளவு எல்லாமே எனக்கு சொல்லிட்டார் சரியா. அது 84,000க்கும் மேலே இருக்கும். இதை எப்படியாவது பண்ணி நான் வாங்கிடணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு குணமாக்குதல் தேவை, என்னுடைய பண வாழ்க்கையில் மாற்றம் தேவை. நான் கடனை கேட்க ஆரம்பித்தேன். கடனை கொடுத்தாங்க. அந்த கடனை கொடுத்த பிற்பாடு நான் அதே சங்கலத்தை வாங்கி அதை அவங்களுக்காக கொடுத்துட்டேன். பிற்பாடு அந்த கடன் எனக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு நாளும் என்னுடைய தாய் ரொம்ப மோசமானாங்க. அதை பண்ணி கூட என்னுடைய அம்மா மோசமாக ஆரம்பித்தாங்க. கண்ணுடைய பார்வை இழந்தாங்க. உடல்நிலையில் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சுது. ஒரு நிமிஷமும் என்னுடைய தாய் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டாங்க. எனக்கு கூட என்னுடைய மனசு சரியில்லை அப்போது. ஏன்னா சரியாக 7 முறை நான் அந்த மந்திரத்தை அவரோட செய்வேன். பிற்பாடு நான் வீட்டுக்கு என்னுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும். நிலைமை மோசம் அதிகமாகச்சு, மன அழுத்தம் அதிகமாக ஆரம்பிச்சுது. என்னால் ஒரு நாள் கூட தூங்கக்கூட முடியாது. இந்த போராட்டத்தில் நான் ஆலயத்தை அப்போ தான் கண்டுபிடித்தேன். ஒருத்தர் என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டார். வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபத்துக்காக போனேன். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. என்னால் தூங்கக்கூட முடியாது. அந்த ஜெபத்தை முடித்து வந்த பிற்பாடு இரவு நல்லா தூங்கினேன். என்னால் சரியாக தூங்க முடிஞ்சுது. நான் அப்போ நினச்சேன், இல்லை எனக்கு இந்த இடத்துல ஏதோ இருக்குது, நான் திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சேன். திரும்பி போனேன். ஆனால் உண்மையாகவே யாருக்கு அதிகமாக தேவைன்னா எனக்கு தான் அதிகமாக தேவையாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பிற்பாடு தான் தெரிஞ்சுது எனக்கு தான் அந்த மாற்றம் ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னு. என்ன தான் நான் முதல் விடுதலை ஆக்கிக்கணும். எனக்கு தான் தேவன் தேவை. எனக்கு தான் ஆண்டவர் அவர் மூலமாக அவருடைய ஆவியை கொடுத்து என்னை நிரப்பணும். அதுக்கப்புறம் தான் கூட்டத்தில் கலந்த பிற்பாடு தான் எனக்கான அந்த யோசனை வந்தது, நான் பரிசுத்த ஆவியை பெறணும். அந்த பரிசுத்த ஆவியை தேடும் போது தான் என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சது. இதை நான் பார்த்தேன். பரிசுத்த ஆவி என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது மட்டும்தான் என் வாழ்க்கையில் மாறம் ஏற்பட்டுச்சு. நான் பரிசுத்த ஆவியை பெறும்போது அந்த ஆவியினுடைய பலத்தை பெற்றேன். அதை பெறும்போது என்னால் இப்போது விலக்கி கூட சொல்ல முடியல நான் எப்படி அதை உணர்ந்தேன் அப்படின்றது. அந்த சந்தோஷம் எனக்கு மிக தைரியத்தை, உறுதியை கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை உயிரோடு இருக்கிறதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை முழுமையாக வித்தியாசமாக ஆகப்பட்டுச்சு. எனக்குள்ளே இருந்த அந்த சோகம் அது மறைந்து அது சந்தோஷமாக மாறுச்சு. அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே என்னுடைய தாயினுடைய நிலைமை ரொம்ப அதிகமாக மோசமாச்சு. பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் தெரிஞ்சுது எங்கள் அம்மாவுக்கு ஒரு கேன்சர் இருந்தது. அந்த கேன்சர் அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்பில் ஒட்டி இருந்தது. அவங்க அந்த நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் எழுந்து கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு நான் நினச்சேன் என்னுடைய அம்மா சீக்கிரமாக இறந்துருவாங்கன்னு. பாரு, என் மருத்துவர் சொன்னார், பாரு உங்கள் அம்மாவால் இனிமேலும் இருக்க முடியாது. அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப உடல்நலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பலவீனமாக இருக்குது. நல்லது அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறது, இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுடைய உயிர் அங்கேயே போகலாம் அப்படி தான் சொன்னாங்க. எனக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருந்தது. இதை கேட்ட உடனே எனக்குள்ளே எதிர்ப்பு இருந்தது. இல்லை, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு இது தேவையில்லை. என்னுடைய அம்மாவை நான் இந்த நிலைமையில் பார்க்க விரும்பலை. இந்த நிலைமையை பார்க்கும்போது என்னால் இந்த நிலைமையில் எங்கள் அம்மாவை இப்படியா பார்க்க என்னால் முடியல. ஆனால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவி சொன்னார், விசுவாசமாக இரு. நான் சொன்னேன், ஓகே,
நான் விசுவாசத்தோடு போகிறேன். நான் சரியாக அந்த நேரம் ஹாஸ்பிட்டலை விட்டு ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்கு போன பிற்பாடு அங்கே பாஸ்டரை பார்த்தேன். பிற்பாடு அவர்கிட்ட என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன். அதுக்கு பிற்பாடு அவர் என்கிட்ட இந்த பொருத்தனையை பற்றி சொன்னார். பொருத்தனையை எப்படி நான் செய்யணும், என்ன தியாகத்தை நான் செய்யணும், எப்படி இந்த நிலைமை மாறும், அதை எனக்காக தெளிவாக அவர் சொன்னார். அந்த நேரம் நான் முடிவெடுத்தேன், இல்லை நான் பீடத்துக்கு தான் போகணும், இதுதான் வழி, இதுதான் வழி, நான் இதை தான் செய்யணும். என் வாழ்க்கை மாறுது, என் நிலைமை மாறுது. என்கிட்ட முன்னாடி பரிசுத்தாவி இல்லை, இப்போ என்கிட்ட பரிசுத்தாவி இருக்குது. நான் பரிசுத்தாவியோடு நான் முன்னோக்கி இந்த பீடத்தில் ஏறப்போகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா இந்த மாற்றத்தை அவர் எனக்கு தர முடியும்னா நான் முன்னோக்கி போகிறேன். அப்புறம் என்கிட்ட இருந்த நான் சேர்த்து வச்ச அந்த பணம், அந்த தொகை, அதுதான் தேவன் என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தது. நான் அதை தான் அந்த பொருத்தினி எடுத்து, அந்த கவரை எடுத்து, அந்த பணத்தை அதை உள்ளே வச்சு நான் சரி வீட்டுக்கு போனேன். என் வீட்டில் இருக்க சில விஷயத்தை எடுத்து நான் விற்க ஆரம்பித்தேன். நான் எல்லாத்தையும் எடுத்தேன் முழுமையாக, என் வாழ்க்கை முழுமையோடு நான் கொண்டு போனேன். பிற்பாடு சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய விருப்பம் நடக்கட்டும். அங்கே அதுக்கப்புறமா நான் கவலைப்படலை. இல்லை எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா சரி, இல்லைனா இறந்தாங்களும் சரி, எனக்கு அந்த கவலை இல்லை. அந்த நேரம் எனக்கு என் நினைத்தது எல்லாமே நான் என்னுடைய முழுமையானதை தேவனிடத்தில் கொடுக்கணும். எங்கள் அம்மா நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இறந்த மாதிரி தான் இருந்தாங்க. நீங்கள் பாருங்கங்க, இறந்துட்டாங்க தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் அம்மா இறக்கலை, எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய குணமாக்குதலுக்காக. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் ரொம்பவே அதிகமாக தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மகனுக்காக, எங்களுடைய குணமாக்குதலுக்காக. மருத்துவர் சொன்னார், என்னுடைய அம்மா வெறும் ஒரு 5 நாள் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய அம்மா அந்த நிலைமையிலேருந்து வெளியே வந்து இதோ உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. இது சந்தோஷம். எங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது நடந்து வந்தாங்க முழு பலத்தோடு. அங்கே சாப்பிடக்கூட முடியாதுன்னு சொன்னாங்க. பிற்பாடு எங்கள் அம்மா நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. பிற்பாடு இன்றைக்கி அவங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்ன செய்ய முடியாதோ அவங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும். இப்போது அவங்களால எல்லாத்தையும் சாப்பிட முடியும். அவங்க எதையும் சிகிச்சை பெறணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே படிப்படியாக நிலைமை மாற ஆரம்பிச்சது, சரியாக ஆரம்பிச்சது. இந்த கேன்சர் எல்லாமே அவங்க உடம்பை ஒட்டிட்டு இருந்த எல்லாமே விலகி போச்சு. ரொம்ப நன்றி என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய குணமாக்குதலுக்காக. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் ரொம்பவே அதிகமாக தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மகனுக்காக, எங்களுடைய குணமாக்குதலுக்காக. இன்றைக்கி என்கிட்ட எல்லாமே இருக்குது. முதலாக பரிசுத்தாவி மூலமாக தான் என்னால் அடைய வேண்டியதை அடைய முடிஞ்சது. நான் வெறும் என்னுடைய அம்மா மட்டும் நான் மீண்டுமாக கொண்டு வரல, என்னுடைய வாழ்க்கையும் கொண்டு வந்தேன், பரிசுத்தாவையும் கொண்டு வந்தேன். அவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். பீடம் என்னுடைய தியாகத்தை மறுதளிக்கலை, ஆனால் அதுக்கு மாறாக என் தியாகத்தை ஏற்றுக்கொண்டது. அன்புகளை, யார் நீங்கள் இந்த சாட்சியை கூர்ந்து கவனித்தீர்களோ, இந்த அளவு ஒரு நபர் யார் என்ன சொல்லி, அதாவது யார் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாவற்றையும் இவர் செய்ததற்கான காரணம் ஒன்றுதான். பாசனங்க பேசும்போது இந்த நபர் யாரு என்னன்னு பார்க்கல, என்னெல்லாம் செய்ய சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் செய்தார். மிக சரியா இதுதான் காரணம். அவருடைய வாழ்க்கையில இருந்த பெருமூச்சு, அவருடைய தாயினுடைய சூழ்நிலை, அவருடைய பொருளாதார நெருக்கடி, அவருக்கு ஒண்ணுதான் தேவை, எந்த இடத்துல எனக்கு உதவி கிடைக்கும். மிக சரியா இன்னைக்கு ஒருவேளை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எந்த இடத்துல அவங்க குறை தீர முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்ல ஒருவேளை பல இடங்களுக்கு போய் அவங்களுடைய குறை தீர பல காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மிக சரியா இந்த சாட்சியில் அந்த நபர் சொன்னது போல, எந்த இடத்துல யாருடைய பீடத்துல அவர்கள் செய்கிற தியாகம் அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் இல்லையா? கண்டிப்பா பாஸ். அவன்
பீடத்திலே தன் தியாகத்தை செய்தார். தன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றப்பட. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் சூழ்நிலை அந்த அளவு மோசமான நிலை. அவங்க தாயாரை பற்றி பேசும்பொழுது, பண வாழ்க்கை பற்றி பேசும்போது எல்லா இடத்துலயுமே அந்த அளவு கஷ்டப்பட்டிருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை பீடத்திலே மாற்றப்பட்டது. அவருக்கான புதிய வாழ்க்கை பீடத்திலே ஆரம்பிச்சதுங்க பாஸ்டர். இது வெறும் பெருமூச்சு நீங்கள் விடுவது மாத்திரமல்ல, அல்லது உங்களுக்கு இருக்கிற மிக பெரும் கவலையினால் மாத்திரம் கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவது இல்லை. மக்களே, உங்கள் விசுவாசம் காண்பிக்கப்பட்டால், எந்த இடத்துல ஒரு விசுவாசம் காண்பிக்கப்பட்டதோ அந்த இடத்துல கர்த்தர் சக்தி வெளிப்படுத்தினார். நீங்களும் பெருமூச்சோட இருக்கிறீங்களா? குமுறலோட இருக்கிறீங்களா? உங்களுடைய கடைசி பலத்தோடு வாருங்கள். விசேஷமாய் டிசம்பர் 17ஆம் தேதி காலை 9:30 மணி நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல பார்ப்பதை போல ஒளியற்ற அல்லது நிறமற்ற சுவையற்றதா இருக்கிற உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாய் மாற முடியும் இந்த பீடத்தின் மேல். நான் எப்படி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பது? எப்படி என் விசுவாசத்தை வெளிப்படுத்துவது? நீங்கள் வருகிற பட்சத்திலே கண்டிப்பாய் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை அர்ப்பணியுங்கள். உங்கள் விசுவாசத்தை நிரூபியுங்கள். அதே தேவன், மோசையின் அதே தேவன், சீனாய் மலையின் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பெருமூச்சை பார்க்கிறார், கேட்கிறார். ஆனால் அவர் செயல்பட வேண்டுமானால் உங்கள் விசுவாசத்தின் செயல் பீடத்தின் மேல் மிக மிக அவசியம். எனவேதான் ஒரு சிறு வீடியோ நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றிய ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு ஏற்படும்படியாய் சற்று நேரத்திலே நாம் ஜெபத்திலே ஒன்றிணைவதற்கு முன்பாக வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கான பயணம் நம்மளுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையின் பயணத்தை அடையாளப்படுத்துது. வாழ்க்கையில நீங்க ஒருவேளை மோசேவை போல இல்லைன்னா அந்த ஜனங்களை போல. மோசேவுக்கு ஒரு நல்ல உறவு தேவனோடு இருந்தது, ஆனா அந்த ஜனங்களுக்கும் அது இல்லை. இது ஏன் எப்பனாச்சு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? மோசேவுக்கு ஒரு கடினமோ இல்லை ஒரு பிரச்சனையோ வரும்போது அவனுடைய முதல் செயல் தேவனை நோக்கி திரும்புவது. ஆனால் ஜனங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனையோ சோதனையோ சந்திக்கும் போது அவங்க மோசேவை குறித்து தான் திரும்புவாங்க. மோசே தேவனை நோக்கி அழைப்பார், ஜெபம் செய்வார், கூக்குரல் செய்டுவார். ஆனால் ஜனங்களோ வெறும் மோசே கிட்ட திரும்பி குறை மட்டுமே சொல்லுவாங்க. தேவனுடைய அன்பை குறித்து குறை சொல்லுவாங்க. அந்த மக்கள் வெறும் உலக ரீதியான ஆசை மட்டும்தான் இருந்தது. ஆனால் மோசேவுக்கு பரலோகத்துக்குரிய ஆசை இருந்தது. அவருடைய முகம் எப்பவுமே மேலே நோக்கி உயர்த்தப்படினா இருந்தது. ஜனங்களோ வெறும் பின்னாடி மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. எகிப்துல என்ன வாழ்க்கை விட்டாங்களோ. ஆனால் மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார். இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கும் தரப்படுது. நீங்க ஒருவேளை மக்களை போல இல்லைன்னா மோசேவை போல. நீங்க எந்த அளவினால் கொடுப்பீர்களோ அதே அளவினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிழ்ச்சி. ஒருவேறு ஜனங்கள் நம்பி தேவனுடைய வார்த்தை கேட்டு அவரை நோக்கி கூப்பிட்டிருந்தால் அவர்களும் தேவனோடு முகமுகமாய் பேசியிருக்கலாம். இதுதான் தேவன் உங்களுக்காய் தருகிற விரும்புகிற வாழ்க்கை, சமாதானம், நம்பிக்கை. இந்த உறுதினால் நீங்கள் ஒரு நாளும் அவரினால் வழிநடத்தப்படுவீர்கள். ஆனால் இது முழுக்க உங்களுடைய தீர்மானத்தை குறித்து நீங்கள் எதை தீர்மானிக்கப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்காய் அமையும். ஜனங்கள் அல்லது மோசே போலவா? நீங்கள் யாராய் இருக்க போகிறீர்கள்? மக்களை, நீங்க இந்த வீடியோ பார்த்தது போல எப்படி என் ஜனங்கள் அடிமைத்தன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவன் அவருடைய ஜெபங்கள் கேட்டா தேவன் விடுதலை செஞ்சார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை மீதாக தேவனால் விடுதலை ஏற்படுத்த முடியும். ஒரு வண்ணமயமான வாழ்க்கை உங்களுக்காய் தர முடியும். அதனாலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு யாருடைய வாழ்க்கை கருப்பு வெள்ளையை போல எந்த ஒரு ஆசீர்வாத நன்மை இல்லாதபடி இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை மீதாக தேவன்
வண்ணமயமான வாழ்க்கை உங்களுக்காக ஏற்படுத்த செய்வார். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஜெபிக்க போறோம். உங்க கரத்துல தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, எங்கள் கரத்தை நாங்கள் திரைக்கு நேராக இந்த நேரத்தில் நீட்டுகிறோம். மக்கள் யார் தன் கரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே தன் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம் நடைபெறும் என்ற உறுதியோடு இந்த தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அபிஷேகி வல்லமை இதில் வைக்கப்படுவதா, இதிலிருந்து பருகுகிற ஒவ்வொருத்தரும் எந்த இடத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, சீனாய் மலையில் இறங்கிய அதே சக்தி எங்கள் மத்தியில இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய பிரசன்னம் அங்கே மக்களை தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தண்ணீரின் வழியாய் எல்லா மன பாரங்களை நீக்கும், மன அழுத்தங்களை நீக்கும், பெருமூச்சுகளை நீக்கும், குமுறல்களை அகற்றும். இனிமேலும் இவருக்கு கண்ணீர் இல்லை சிக்கும்படி, இவருக்கு தூக்கம் வருவதில்லை. இந்த பிரச்சனைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் கதறி கொண்டிருக்கிறார். பயம் இவரை தூங்க விடுவதில்லை. பரிதவிப்பான ஒரு நிலைமையில இந்த பெண், இந்த நபர் காணப்படலாம் தேவன். அல்லது இந்த சிறு வயதை சேர்ந்தவர், இளம் வயதினர் ஒரு மிகப்பெரிய சொல்ல முடியாத பாரத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கலாம். இவர் கஷ்டங்கள் எதுவாயினும், வேதனைகள் எதுவாயினும், பெருமூச்சுகள் எதுவாயினும் எல்லாவற்றை கர்த்தர் தாமே இந்த தண்ணீரின் மூலமாய் நீக்குவாராய். இதிலிருந்து பருகுகிறவர்கள் குணமாக்குதலை பெற்றுக் கொள்ளட்டும். இதிலிருந்து பருகுகிறவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும். இதிலிருந்து பருகுகிறவர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டுக் கொண்டுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் சக்தி அறிக்கை செய்கிறேன், வல்லமை அறிக்கை செய்கிறேன். வெள்ளிக்கிழமை இந்த இரவு நேரத்தில் இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் கனவு செயல்படட்டும் தேவன். இந்த ஜபத்தின் வழியாய் நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய விடுதலையை, குணமாக்குதலை, சமாதானத்தை இவர்கள் மீது அறிக்கை செய்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் விசுவாசமாய் பருகலாம். நண்பர்களே, மறந்து விடாதீர்கள், நீங்கள் கண்டிப்பாய் கட்டாயப்படுத்தப்படவில்லை, நிச்சயமா. ஆனால் உங்கள் பெருமூச்சு, உங்களுடைய கூக்குரல் தேவனை எட்டியது என்பதை மறக்காதீர்கள். ஆனால் இப்போது செயல் உங்களுடைய. நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் அவரை அணுகினால் அவர் சொன்னார், நீங்கள் இனி பாரத்தோடு இருப்பதில்லை, உங்களுக்கு இலை பாறுதல் கண்டிப்பாய் உண்டு. நாளை இரவு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். If your presence doesn't go with us, Lord, we don't want to leave this place. Lord, we need you near as we go from here, to lead us by your love and grace. May your presence fill us every day. May your spirit lead the way. Lord, to you we call. Let your glory fall, and may your presence go with us. May your presence fill us every day. May your கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.